இருக்கீங்க? இம்புட்டு நேரம் அங்கிட்டு இங்கிட்டு நோண்டிட்டு இருந்தீங்க, இப்ப தலையை பிடிச்சு நோண்டிட்டு இருக்கீங்க, என்னத்துக்குங்க? இல்ல மகா, நல்ல வாசனையா இருக்கு. அதான் என்ன ஷாம்பு போட்ட அப்படின்னு மணத்தி மணத்தி பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னே தெரிய மாட்டுக்கு. மணக்கும் மணக்கும். ஏங்க வேலை வீட்டுக்கு போக வேண்டாமா? இப்படியே உட்காந்துக்கிட்டு எவ்வளவு நேரம் இப்படியே இருப்பீங்க? ஏங்க சரியான நாள் தான், நீங்க நல்லா ஓப்பி அடிக்கிறீங்க. இங்க பாரு மகா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலைக்கு போக சொல்ற? சும்மா இருக்க மாட்டேன். அடியே, ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்கி நல்லா படுத்து உறங்கலான்னு பார்த்தா உறங்க விட்டியா? காலையில அத்தனுக்கு எலும்பவே முடியல. அப்படியே உன்னை கட்டி பிடிச்சி இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துருக்கலான்னு பார்த்தா என் பொண்ணு நீயும் சேர்ந்துக்கிட்டு காலையிலே எழுப்பி இப்படி உட்கார வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா இருக்கா? ஆமா, இன்னைக்கு சண்டேல மறந்தே போயிட்டேன். இதெல்லாம் ஞாபகம் இருக்காது. அடியே, ஏன் இந்த பாடுபடுத்துறீங்க? ஏங்க இன்னைக்கு சண்டே தானே, நேத்து வேற எங்க அம்மா வர சொல்லிட்டே இருந்தாங்க. ஏங்க இன்னைக்கு பேசாம அங்க போயிட்டு வருவோமா? அடிப்பாவி, ஆனா உன்ன தடிக்க விழுந்தா உங்க அம்மா வீட்டுக்கு போகணுங்கிற. அதான் மாமியார் வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடாது. அடியே, நான் இன்னைக்கு வெளியே எங்கேயாவது போலான்னு பார்த்தா நீ என்னன்னா அங்க போகணுங்கிற. போங்க போங்க, நீங்க எங்க போகணுமோ போங்க. என்ன கூட்டிட்டு போக முடிஞ்சா போங்க, இல்லைன்னா விடுங்க. சரி, வீஞ்சாத. இந்த பொம்பளைங்களுக்கு மட்டும் அம்மா வீட்டுல என்னதான் இருக்குமோ தெரியல. சரியான நாள் தான், வாழ்நாள் பூரா நீங்க இங்கேயே இருந்துக்கிறீங்க. நாங்க எப்போ தானே அம்மா வீட்டுக்கு போறோம். ஏங்க அப்ப ஒண்ணு பண்ணலாம், நாங்க பெர்மனண்டா எங்க அம்மா வீட்டுல இருந்துக்கிறோம், நீங்களும் வந்து அங்கேயே இருந்துருங்க. அது அப்புறம் நீங்க எப்பலாம் அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்பலாம் நான் உங்களை கூட்டிட்டு வரேன். அதுவும் சரிதான். மாமனார் வீட்டோட டேரா போட சொல்ற. இது நல்லா இருக்க. நாங்க இங்க இருந்தா மட்டும் அப்ப அது மாமனார் மாமியார் வீட்டோட இருக்கிறதா இல்ல, ஆனா நீங்க இருந்தா மட்டும் மாமனார் வீட்டோட டேரா போடுறது. அப்படித்தானே? எல்லாத்துலயுமே இந்த ஆம்பளைங்கிற ஒரு திணிப்பு இருந்துகிட்டே தாங்க இருக்கு. அது என்னமோ உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனா என்ன செய்யறது, இப்படி தானே காலங்காலமா வருது. வரும் வரும், ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. இப்ப என்ன உனக்கு? அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படித்தானே? கிளம்பிடுவோம். வேண்டாம், இப்படி செழிப்போட நீங்க ஒன்னும் கூட்டிட்டே போக வேண்டாம். அடியே, அதெல்லாம் எந்த செழிப்பும் இல்ல. என் மகா என்ன ஆசைப்படுறாளோ அதை தான் நான் செய்வேன். இங்க பாரு, உன் ஆசைக்கு எதிரா நான் ஏதாவது செஞ்சிருக்கேனா? அம்மா காலையிலே அங்க வர சொன்னாங்க, ஏதோ பேசணுமா, பேசிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரியா? என்னங்க சீக்ரெட் எனக்கு தெரியாம? உனக்கு தெரியாம ஏதாவது இருக்குமா மகா? என்னமோ தெரியல, ஏதோ பேசணும்னு சொல்லியிருக்காங்க. வேணும்னா நீயும் வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், சும்மா சொன்னேன். நீங்க போய் பேசிட்டு வாங்க, நான் வேற புடவை மாத்திட்டு கிளம்பி இருக்கேன். சரி மகா. என்னங்க இது, விடுங்க, பசங்க வந்துட போறாங்க. அடியே, ஏன் போட்டாட்டியே நான் கட்டி பிடிக்கிறேன். இதுல யார் என்ன சொல்ல போறா? இங்க பாரு, பசங்க வந்தாலும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அடியே, தினமும் நானும் உன்னை கட்டி பிடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எங்க நீதான் ஆனா உனா ஒரு நைட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு நினைக்கிற. அதை கண்டாலே மனுஷனுக்கு ஒரு மூடும் வர மாட்டுக்கு. இப்பதான் தங்க சிலையாட்டம் இருக்க. எல்லாம் ரொம்ப ஓவர் பாத்துக்கங்க. ரெண்டு பிள்ளைங்களுக்கு அப்புறம் இப்படி என்ன பிடிச்சிட்டு இருக்குது அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏங்க சர்ச்சுக்கு போகணும், நேரம் ஆயிட்டு. நீங்க பிசாட்டி என் புடவையை கழிச்சு விட்டுறாதீங்க. நேத்து நைட்டு நான் உன்னை எழுப்பினல, அப்படியே திரும்பி படுத்து உறங்கிட்ட. வேலையில சும்மா இருக்க மாட்டீங்க. ஏங்க நான் காலையில எந்திரிச்சு அம்பிட்டு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். நீ என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு வேலை. இங்க பாருங்க, இனிமே உங்களுக்கு தனி பெட்டு, எங்களுக்கு தனி பெட்டு. உங்க கூட இங்க ஒன்னால எங்களால படுக்க முடியாது. அடிப்பாவி, எனக்கு என்ன 50 வயசு ஆயிட்டு? ஓ, சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க, அத்தை கிளம்பி இருப்பாங்க, இந்நேரம் என்ன தேடிட்டு இருப்பாங்க. விடுங்க. ஆமா, முன்னாடியே போயிருவாங்க. நாம மெதுவா போவோம். இன்னைக்கு ஒரு நாள் ஓபி அடிச்சாதான் என்ன. பாருங்க, சர்ச்சில் மட்டும் உங்களை காணும்னு அத்தைக்கு தெரிஞ்சிச்சு, அப்படிதான் என்னாலலாம் சமாளிக்க முடியாது. சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. என்னடி இப்படி பண்ற? பசங்க எப்படியும் சர்ச்சுக்கு அம்மா கூட போயிருவாங்க. அப்புறம் ஜானு வெளியில எங்கேயாவது போயிருவான். அப்புறம் அந்த ரூமை விட்டு வரவே மாட்டா. ஜாக்குலின்னு எப்படி சர்ச்சுக்கு போயிருவா? ஏன்னா டேவிட்ட அங்கதான் பார்க்க முடியும். அப்புறம் என் தம்பி எங்கேயாவது வெளியே போயிருவான். நீயும் நானும் மட்டும்தான் அப்படியே ஜாலியா இன்னைக்கு ஒரு நாளும் ஓபி அடிச்சிட்டு அப்படியே அதை மிஸ் பண்ணாம இருப்போமா? சொல்றத கேளுடி. கொஞ்சம் விட்ட போதும், சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு. இன்னைக்கு நான் அத்திட்ட மாட்டினேன், அம்புட்டுதான் சட்டனி தான். அதுவும் சர்ச்சுக்கு போகாம ஓபி அடிக்கிறது கலையறீங்க. இங்க பாருங்க,
என்னாலலாம் முடியாது. ஐயோ ஜீசஸ், என்னால் முடியவே முடியாது. சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. இங்கே பாருங்க, நீங்கள் வேற ஏதாவது சொல்லுங்க, நான் கேட்குறேன். ஆனால் சர்ச்சுக்கு போகிற டைம், அதுவும் சண்டே மாஸ்க்கு என்னால் கட்டடிக்க முடியாது. சும்மா எதையாவது சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் நடக்கிறது வேற. அத்தை வந்த உடனே இன்னைக்கு என்ன பிரசங்கம் நடந்துச்சு சொல்லுன்னு கேட்டாங்கன்னா அப்படியே நான் பேக்க முடிக்கணும். இது எனக்கு தேவையா? சி, நம்மளை தவிர இந்த வீட்டில் எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க. இந்த ஆள் வயசுக்கு இந்த ஆளுக்கு இது தேவையா? பொண்டாட்டிய எப்படி கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான். இந்த எலிசபெத் வேற, அவளால வீட்டுக்குள்ள வர முடியாது. அக்கா காரிட்ட இருந்து செக் புக்கை தூக்கிட்டு வான்னு சொன்னால, இப்ப இதை எங்க போய் தேடுறது? இதுங்க ரெண்டும் இன்னைக்கு சர்ச்சுக்கு போற மாதிரி தெரியலையே. நான் நினைச்சேன் இதுங்க ரெண்டும் சர்ச்சுக்கு போயிருக்கும், சரி நம்ம வந்து ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்சா, இதுங்க ரெண்டும் போற மாதிரி தெரியலையே. எப்படி கொஞ்சிக்கிட்டு நிக்குது. நம்மளை தவிர எல்லாருமே இந்த வீட்டுல சந்தோஷமா தான் இருக்காங்க. ச்சே, சும்மா இருங்க, கூச்சமா இருக்கு. இடுப்பு பிடிச்சி கில்லாதீங்க. ஏங்க நேராயிட்டு, வாங்குங்க சர்ச்சு கிளம்பும். ஏங்க விடுங்க. அடியே விடுறதுக்கு பிடிச்சிருக்கேன். ராத்திரி ஆனா பிள்ளைங்களை காரணம் கட்டிக்கிட்டு திரும்பி படுத்துக்கிற. இன்னைக்கு விடவே முடியாது. சர்ச்சுக்கு போறதெல்லாம் அம்மா கிட்ட இருந்து நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா இன்னைக்கு எங்கேயும் கிடையாது. இன்னைக்கு பூரா மத்தியானம் வரைக்கும் இந்த ரூமை விட்டு நம்ம எங்கேயும் போக போறது இல்ல. ஏங்க விடுங்க. அத்தை கேட்டா என்ன சொல்றது? அதை நான் பாத்துக்கிறேன். அதை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு இந்த ரூம்ல நடக்கிறத நினைச்சு நினைச்சு பார்த்து நீ சந்தோஷப்படணும். அடியே எத்தனை நாள் டபாய்க்கிற? இன்னைக்கு விட்டுருவனா? கர்மம் கர்மம் கர்மம். இன்னைக்கு இந்த சனியங்க இந்த ரூமை விட்டு எங்கேயும் போகாது போல இருக்க. ஐயோ சாமி, என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியலையே. இந்த ஆளு வெளியே போனாலும் ஏதாவது நடக்கும், இந்த ஆளு போற மாதிரியே தெரியல. ஐயோ, நம்ம கண்ணு முன்னாடியே கர்மம். நம்ம பிசாட்டி இன்னைக்கு கிளம்புவோம், நாளைக்கு பாத்துக்கலாம். இத்தனை வயசுக்கு மேல இங்க பாரு, சர்ச்சுக்கு போறத ஓப்பி அடிச்சுட்டு புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு கர்மம் பார்க்கவே சகிக்கல. அங்க போனா அந்த ஜானு அந்த மகாவை போட்டு கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான், எங்க இவன் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான். ஐயோ, நம்ம மட்டும்தான் இந்த வீட்லயே தனியா இருப்போம் போல இருக்கு. எல்லாம் நேரம், யார்கிட்ட சொல்றது? ஏய், என்னடா இது? நீ இன்னும் சர்ச்சுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சர்ச்சுக்கு போறேன்னு சரி, ஆனா நீயும் போகாம ஓப்பி அடிச்சிட்டு இருக்கியா? ஏமோ என்னமா இது? நல்லா கேளுடா, விட்டாதனே. ஏங்க விடுங்க, கிளம்பு, வாங்க, நேராயிட்டு. ஏய் மவனே, ட்ரெஸ் மாத்திட்டு ஒழுங்கா ஆச்சி கூட சர்ச்சுக்கு போ. நான் பின்னாடியே வரேன். அது சரி, என்ன அனுப்பி விட்டு நீ ஓப்பி அடிக்கலாம்னு பாக்கற? சரி சரி, பொழைச்சு போ. போடேன். சந்தோஷம் பொங்குடே, சந்தோஷம் பொங்குடே, சந்தோஷம் என்ன பொங்குடே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார். சர்ச்சில் படிக்க வேண்டிய பாட்டை இங்கேயே ஆரம்பிச்சிட்டியா? வள்ளிதப்பினோன் திரிந்தேன், பாவப்பழியோடு சுமந்தடைந்தேன். அவர் அன்பு கூடாலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிட்டே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குடே, சந்தோஷம் பொங்குடே, சந்தோஷம் என்னால் பொங்குடே. அண்ணே, எங்க நின்னுட்டு பாட்டு பாடிட்டு இருக்க? அங்க ஆச்சின் தாத்தா உன்னை கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப போய் சொல்லி கொடுங்க. நீ இப்பதான் குளிச்சிட்டு வந்திருக்கியா? எப்போ ட்ரெஸ் மாட்டி எப்போ போடுது? சீக்கிரம் கிளம்பல. பாப்பா, இங்க முன்னாடி வந்து பாடு. அப்பாவும் அம்மாவும் எப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதான் நான் நின்னு பாட்டு பாடிட்டு இருந்தேன். ஏடி, நீனே இன்னும் கிளம்பல? யாமடி இன்னும் ட்ரெஸ் மாட்டாம இருக்க? அண்ணே, பீரோல வச்சிருந்தேன் எல்லோ ஃப்ராக் எங்கல போட்ட? இன்னைக்கு எனக்கு அதுதான் போடணும். அது வாடி, அது நேத்து என்னன்னு தெரியல, கீழ விழுந்து கிடந்துச்சா, அதை தூக்கி அப்படியே உருட்டி மேல தூக்கி போட்டுட்டேன். உனக்கு அந்த எல்லோ ஃப்ராக்கே தான் போடணுமா? இன்னைக்கு அம்மா கிரீன் கலர் சேலை வச்சிருக்கு, அதனால நான் கிரீன் கலர் ட்ரெஸ் போட போறேன். நீயும் கிரீன் கலர் ஃப்ராக் போடு. நான் என்ன ட்ரெஸ் போடணும் நீ சொல்லுவீல? எனக்கு தெரியாது. எனக்கு இன்னைக்கு எல்லோ கலர் ஃப்ராக் தான் வேணும். என்னம்மா நீ? நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன், நீ எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஏம்மா, என் எல்லோ ஃப்ராக் எடுத்து மேல போட்டுட்டானா? என்னன்னு காலுமா? ஜெனி, இன்னொரு எல்லோ கலர் ஃப்ராக் இருக்குல்ல, பிங்க் கலர் ஃப்ளவர் போட்டது, அதை எடுத்து போட்டுட்டு கிளம்பு. என்னப்பா நீ வடாம இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? கிளம்புப்பா. பாப்பா, அப்பா வடாம ஆடி தெரியல. வா நம்ம போவோம். அப்பா அப்படமா வரும். இல்லப்பா. மலை, நீ ஒருத்தனே போதும். கிளம்பு, நீங்க முன்னாடி போங்க, நானும் அம்மாவும் பின்னாடி வரோம். சரிப்பா. போ, நீ வருவே, ஆனா வட மாட்டே. அப்படிதானே? போத வாங்க போறேன். கிளம்பு, நான் வரேன். சரிப்பா. அண்ணி, உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. எந்த புடவை கட்டினாலும் எம்புட்டு அழகா இருக்கீங்க தெரியுமா? உங்க பேருக்கு ஏத்த மாதிரி சிரிச்ச முகமும் சீதேவியமா
அப்படியே மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கீங்க. என் அண்ணன் பிடிச்ச செலெக்ஷன் ஒன்றும் தப்பாதுல்ல. என்ன இன்னும் சர்ச்சை கிளம்பலையா? ஒரே புகழாரமா இருக்கு. டேவிட்ட பார்க்க போகலையா? போங்க அண்ணி, நீங்க வேற. உண்மையதான் சொல்றேன். டேவிட்டு இன்னைக்கு லேட்டா தான் வருவான். அதுக்காக நானும் லேட்டா தான் போக போறேன். அண்ணி, உண்மையிலேயே அண்ணி, உங்களுக்கு இந்த எல்லோ கலர் சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு. நேத்து ஒரு ப்ளூ கலர் உடுத்திருந்தீங்களே, ஐயோ அட்டகாசம். உங்களை மாதிரி சாரி செலெக்ஷன் யாராலையும் பண்ண முடியாது. அதுவும் சிலருக்கு எவ்வளோ காஸ்ட்லியான புடவை கட்டினாலும் பார்க்க சகிக்காது. அவங்க மூஞ்சும் அதுக்கேற்ற மாதிரி உருன்னு ஒராங்கொட்டானாட்டம் இருக்கும். ஆனா நீங்க ஐயோ ஹனி, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு தெரியுமா? இந்த சனியை வேணும்னே நம்ம நிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை கலாய்க்கிற மாதிரி எப்படியெல்லாம் பேசுது. அப்படியே அந்த மகா இவளை அவ பக்கம் பேச வச்சிருக்கல்ல, அதனாலதான் இந்த சனியை நம்மள ஒராங்கட்டான்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னும் என்ன சொல்லுதுன்னு பாப்போம், அப்புறம் இருக்குதுக்கு. இருக்கு வயிறு எரியுதா? நல்லா எரியட்டும். மகா, நீ குணத்துக்கு தக்கனதா அவங்க முகமும் இருக்கு. ஓ முகம் அப்படியே கரிஞ்சி தீஞ்சி உன் குணத்துக்கு தக்கனதா இருக்கு. அக்கா தங்கச்சிக்குள்ள எத்தனை வேறுபாடு. என்னையா எட்டி உதப்பன்னு சொல்ற? இன்னும் நல்ல கறி. என்ன ஜாக்குலின், இத்தனை நாளும் உன் கல்யாணத்துக்கு டிலே ஆயிட்டே இருந்துச்சு. இனி உன் கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் முடிச்சிட வேண்டியதானே? இன்னும் ஏன் டிலே பண்ணிட்டே இருக்காங்க? ஐயோ அண்ணி, அந்த ஆளை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த ஆளை மொத்தமாக தொலைச்சிட்டு தான் இந்த கல்யாணத்தை நடத்த முடியும். அந்த டிவோர்ஸ் பேப்பருக்காக தான் அம்மா வெயிட்டிங். மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் மனசுப்படி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் அத்தை இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவாங்க. நீனும் டேவிட்டும் சந்தோஷமா இருக்கிறத நாங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறோம். தேங்க்ஸ் அண்ணி, நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி ஒரு அண்ணி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க அழகுல மட்டும் இல்ல, குணத்துலயும் தங்கம். எங்க அம்மா உங்களை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க அண்ணி. உங்க குணத்துக்கு தக்கன உங்க வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் அண்ணி. ஜாக்குலின், என்ன நீ ரொம்ப தான் புகழ்ற. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் ரொம்ப நல்லவளும் இல்லை, ரொம்ப கெட்டவளும் இல்லை. நார்மலா என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யறேன். இந்த குணம்டா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப தன்னடக்கம் அண்ணி. நீங்க எதுலயுமே ரொம்ப ஆடம்பரமா இருந்ததே கிடையாது. எப்படி அண்ணி உங்களால மட்டும் இதெல்லாம் முடியுது? நீங்க உண்மையிலே சொல்ல போனா மகாலட்சுமி தான். குணத்துல மட்டும் இல்ல, அழகுல மட்டும் இல்ல. ஐயோ, என்ன சொல்றதுனே தெரியல அண்ணி. உங்களை புகழ்ந்துகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இவ வேற பேசிட்டே போறாளே. இந்த ருக்கு வேற எப்போ வந்தாலும் தெரியலையே. எதையாவது வம்பளக்க போறா. எதுக்கு வம்பு? நாம பிசாட்டி உள்ள போயிடலாமா? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க சிரிச்சு சிரிச்சு மழுப்புறீங்க. எப்படி உங்க குணம் எனக்கும் கொஞ்சம் கத்துத்தாங்களே, என்னாலையும் மாத்திக்க முடியுதான்னு பாப்போம். நீங்க உண்மையிலே கிரேட். என் அண்ணன் ரொம்ப கொடுத்து வச்சவன். ஐயோ, ஜான் அண்ணன் ரொம்ப நல்லவன். அவனுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க அமைஞ்சிருக்கீங்க. உங்களை எனக்கு என்ன சொல்றதுலே தெரியல அண்ணி. நீங்க ஐயோ, உங்களை பத்தி பேச பேச வார்த்தையே இல்ல அண்ணி. உங்களை அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I love you so much அண்ணி. சனியே, இது மூஞ்சிலியா முழிச்சோம்? அச்சச்சோ, நீங்களா? எப்போ வந்தீங்க? உங்களை நான் பார்க்கவே இல்லையே. ஐயோ, உங்க சத்தத்தை கேட்ட உடனே தான் நீங்க நினைச்சேன். இப்பதானே தெரியுது. என்னாச்சு? முகத்துல எள்ளும் கொள்ளும் அப்படியே வெடிக்குதே, என்னத்துக்கு? ஏண்டி வயித்தறிச்ச பிடிச்ச கழுத, என்ன நீ பார்க்கல? உனக்கு எவ்வளவு வயித்தறிச்சிருந்தா என் முன்னாடியே அவளை புகழ்னு புகழ்ந்துக்கிட்டு என்னைய எவ்வளவு திமிரு இருந்தா எந்த சேலை கட்டினாலும், அதுவும் காஸ்ட்லி சேலை கட்டினாலும் சில மூஞ்சிகளுக்கு நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன தானே சொன்ன? ஆமா, நான் என்ன இல்லைன்னா சொல்ல போறேன்? உங்களை தான் சொல்றேன். எப்ப பார்த்தாலும் முகத்தை எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி உருன்னு ஒராங்கொட்டானாட்டம் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அதைத்தான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஜாக்லின், சும்மா இருமா. ஏமா வம்பு சண்டை அளக்குற? விடுமா. புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறியா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. இம்பிட்டு நேரம் அவளுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு உன்னை புகழ்ந்த உடனே அப்படியே உனக்கு ஐஸ் கட்டி மலையில நனைஞ்ச மாதிரி இருக்கோ? இம்பிட்டு நேரம் அவ புகழ ஈனி இழிச்சுக்கிட்டு நின்ன. இப்போ ஐயோ விடுமான்னு நடிக்கிறியா? பாத்தீங்களா நீ? உங்க குணம் எங்க, இது குணம் என்ன பாத்தீங்களா? தகரத்துக்கும் தங்கத்துக்கும் வித்தியாசம் இப்ப தெரியுதா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் சொன்ன உடனே இவளுக்கு எம்பது கோபம் பத்திக்கிட்டு வருது.
ஊரு பூரா இதை தானே சொல்றாங்க. என்னமோ நான் மட்டும் சொல்ற மாதிரி இவ அப்படியே உங்ககிட்ட சிலுத்துக்கிட்டு சண்டைக்கு வந்து நிக்கிறா. இதுமா ஜாக்குலின், அப்படியெல்லாம் பேசாத. 1000 என்ன இருந்தாலும் அவளும் உனக்கு அண்ணி தானே. என்ன பிச்சையா போடுற? அவளும் அண்ணி தானே, அவளும் அண்ணி தானேன்னு இழிக்கிற. என்ன நீ பிச்சை போட்டுதான் இவ என்னை அண்ணின்னு சொல்லணுமோ? இல்ல இவ சொன்ன அத உடனே எனக்கு ஏதாவது குறைஞ்சிட போதா? மூஞ்சும் முகர கட்டையும் பாரு, ரெண்டும் காலங்கத்தால என் ரூமுக்கு எதிர்த்தால நின்னுக்கிட்டு இப்படி என்னை நக்கல் அடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு அடிக்கிறீங்க. அதென்ன உங்க ரூமுக்கு எதிர்த்தால நின்னுக்கிட்டு? மகானியோட ரூமும் இங்க தானே இருக்கு. அவங்க ரூமுக்கு எதிர்த்தால நின்னுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு பிடிக்கலன்னா நீங்க உள்ள போங்க. அதுக்காக இப்படி எரிச்சலும் புகைச்சலும் காட்டின உடனே நான் பேசுறதை நிப்பாட்டிடுவேனாக்கும். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடி. எனக்குன்னு வந்து வாச்சிருக்க பாரு சனியனே. உன் புத்திக்கு தானே உன் புருஷன் உன்னை நல்லா சுட்டு வச்சான், செருப்ப கழிச்சு அடிச்சான். பிறவும் அடங்காம இன்னொருத்தனை இழுத்துட்டு ஓடுறது கலைத. நீ எல்லாம் என்ன ஜென்மம்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன் தங்கச்சிய தப்பு தப்பா பேசுறதுக்கு நீ யாருடி? அவளுக்கு பிடிச்சவிட அவ கட்டிக்க போறா. இதுல என்ன தப்பு இருக்கு? அவளுக்கு அமைஞ்ச வாழ்க்கை சரியில்லை, அதுக்காக அவளை கண்டுபிடி பேசுவியா? இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுன ஆரஞ்சு பல்லகள் எல்லாம் கலத்தி போடுமே. மரியாதையோ உள்ள போ. என்னையா மனுஷன் நீ? என்ன மனுஷன்? கட்டுன பொண்டாட்டியே எவன் எப்படி சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருப்ப. உன் தங்கச்சிக்கு ஒண்ணு நான் மட்டும் பாஞ்சுக்கிட்டு வர்ற. நீ எல்லாம் என்ன ஜென்மம்? வாய மூடு. நீ பேசினதையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தே, அவ பேசினதையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவ என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி அவ மனசுல உள்ளத பேசிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம அவளுக்கு யார பிடிச்சிருக்குதோ அவங்கள பெருமையா பேசுறா. உனக்கு என்ன வந்துச்சு? நீ யாருக்கிட்டயாவது சந்தோஷமா நடந்திருக்கியா? உன்னை பத்தி தான் அவ பேசுறான்னு நினைப்பு இருந்தா சரி, பேசினா பேசிட்டு போறா. நம்மள பிடிக்கல அதனால பேசிட்டு போறாடு. அமைதியா விடுறத விட்டுட்டு அவ வாழ்க்கையை கிளறி பார்க்க. அப்போ என் தங்கச்சி சந்தோஷமா இருக்க கூடாது, அவ இன்னொருத்தர கிட்டிக்க கூடாது, அப்படித்தானே? ஒரு புருஷன் சரியில்லைங்கிறதுக்காக காலம் பூரா அவ முக்கிலே இருக்கணும், அப்படித்தானே? இந்த உலகத்துல உள்ளவங்க சொல்ற மாதிரி தானே நீயே இருக்கிற. புருஷன் செத்த பிறகு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்க கூடாது, ஆனா பொண்டாட்டி செத்த பிறகு புருஷன் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது மட்டும் சரி. அந்த உலகத்துல தானே நீயும் இருக்க. இங்க பாரு, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. என் தங்கச்சி டேவிட்ட கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறா. அதுக்காக அவ இஷ்டத்துக்கு நாங்க ஒன்னும் சம்மதிக்கல. அவ வாழ்க்கை சரியா இல்ல, அதனாலதான் எல்லாரும் முடிவு பண்ணிதான் டேவிட்ட கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சோம். எவ்வளவு திமிரு இருந்தா என் தங்கச்சிய தப்பு தப்பா பேசுவேன். அப்போ உன் தங்கச்சி பேசினது மட்டும் சரி, அப்படித்தானே? அவ பேசினத சரின்னு சொல்ல வரல. அவ மனசுல இருக்கத அவ அன்னிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. உனக்கு என்ன வந்துச்சு? நீ என் ஊடையில மூக்க நுழைக்கிற. நீ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்திருக்கணும்ல. இல்ல இல்ல, அப்போ ஓ மேல தப்ப வச்சுக்கிட்டு எல்லாரையும் எல்லா காரணத்திலயும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உன் குடத்தை நீ மாத்த மாட்ட, ஆனா உன்னை எல்லாரும் பெருமை பாராட்டணும், அப்படித்தானே? சி வாய மூடு. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட போய் விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்க பாரு. நீ எல்லாம் கட்டுன பொண்டாட்டிய அப்படியே அறுத்து விட்டுட்டு போறவன் தானே. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? நீ உன் தங்கச்சிக்கு வக்காலத்து வாங்குவேன், ஆனா எனக்கு ஒரு நாளாவது ஏண்டுகிட்டு பேச மாட்டேன், அப்படித்தானே? இனி என் மூஞ்சிலே முடிக்காத. சி இங்க பாருடி, இப்போ சொல்றேன், உன் திமிர்த்தனத்துல ஆடாத. எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். அதையும் பாப்போம். என்ன விடுங்க கொழுதே, தேவையில்லாம பேசாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுக்கு வாக்குவாதம்? நீங்க உள்ள போங்க. இல்ல அண்ணி, நான் பண்ணது தப்பு இல்ல, நான் பண்ணது சரிதான். அவ என் தங்கச்சி எப்படி எல்லாம் பேசுறா, இவளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? அவ பேசினது தப்பு கொடுங்க. அவ அப்படி பேசிருக்க கூடாது. ஆனா நீங்க அவளை கைய வாங்கி அடிச்சதும் தப்பு. நீங்க அவளை அடிச்சிருக்க கூடாது. அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்படி நீ சொல்லி ஒன்னும் அந்த ஆளு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல. உன் வேலையை பார்த்துட்டு போ. நீ எல்லாம் திருந்தவே மாட்டல. பாரியா, உனக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அத நாம தீர்த்துக்கணும். அதை விட்டுப்பட்டு இவ யாரு நமக்குள்ள பிரச்சனைங்க மூக்க நுழைக்க? சி, இவளாலதான் இந்த வீட்டுல 1008 பிரச்சனை. ஊம கொட்டா மாதிரி இருந்துகிட்டு கிளப்பி விட்டுட்டு நல்லவ மாதிரி எப்படி இழிச்சிட்டு நிக்கிறா பாக்கியா? பேருக்கு உன்ன மாதிரி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்ல வர்றியா? அதான் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. எப்ப பார்த்தாலும் உராங்கொட்ட நாட்டம் சண்டை இழுத்துக்கிட்டு மூஞ்ச தூக்கிக்கிட்டே இருக்க சொல்றியா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட பேசுற பாரு, என்ன சொல்லணும்? குழந்தை கோவப்படாதீங்க, போய் அவளை சமாதானப்படுத்துங்க. அவ மாசமா இருக்கா, இந்த நேரத்துல சந்தோஷமா இருக்கணும். நாங்க எல்லாரும் அவளுக்கு எதிராக இருக்கோம்னு அவ நினைக்கிறா. நீங்களும் அப்படி இருந்தா நல்லவா இருக்கும். போங்க குழந்தை. சரிங்க அண்ணி. சாரி அண்ணி, என்னால தானே இவ்வளவு பிரச்சனையும். நான் வெறுப்பேற்றணும்னு நினைச்சது என்னமோ உண்மைதான், ஆனா இந்த அளவுக்கு சண்டையா முடியும்னு நினைக்கல. சாரி அண்ணி. பரவாயில்ல ஜாக்குலின், அவ என்னை எந்த அளவுக்கு வெறுத்தாலும் அவ என் தங்கச்சி. அவளை வெறுக்க என்னால முடியாது. அவளை மட்டும் இல்ல, யாரு மேலேயும் எனக்கு வெறுப்பெல்லாம் வராது. ஆனா அவ ஏன் இப்படி இருக்கான்னு நினைச்சு எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்படாத. நீ சர்ச்சைக்கு கிளம்பு. நானும் பாப்பா எழும்பிடக்கூடாது, போய் பாக்குறேன். சரியா? சரிங்க அண்ணி.